வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. சேதுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்க கல்யாணம் கண்டிப்பா நின்னு போயிடும் அப்படிங்கறதுக்கான கிரீன் சிக்னல் ரொம்ப நல்லாவே தெரியுது. தமிழ்ச்செல்வி பக்கம் கடவுள் துணை இருக்காரு. அதனாலதான் ஈஸ்வரியும் சித்ராவும் கூட தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க கை ஓங்கிடும். சாவித்திரி அப்புறம் நம்மள மதிக்கவே மாட்டா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு வகைக்கு தமிழ்ச்செல்விக்கு தான் நல்ல விஷயம். ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி அந்த வழியா போகும்போது, ஏய் தமிழ்ச்செல்வி, என்ன இப்படி திரியுற? ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இருக்காதா? உன் புருஷனை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை நினைச்சு கொஞ்சம் கூடயா நீ பயப்படல? அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. தமிழ்ச்செல்வி அமைதியா நிக்குது. அவ என்னமா பண்ணுவா? வாயில்லா பூச்சி. அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒன்னும் சொல்லாம போயிட்டாரு. சொத்தையாவது எடுத்திருக்கலாம், பாதியாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சித்ரா பேசுறாங்க. உடனே ஈஸ்வரி, இல்ல, அவ எப்படியாவது என் புருஷன் உத்தமன்னு நிரூபிச்சிரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியை பாக்குறாங்க. என்னடி என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, வாயும் வயிறுமா இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. சேதுவை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் கூட நீ சந்தோஷமா வாழல. அதுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை, இப்போ இன்னொரு பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையா சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு உன்னை பிடிக்காது. ஆனாலும் வாயும் வயிறுமா இருக்க உனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது எனக்கே உன்னை பார்க்க பாவமா தெரியுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே சித்ரா, அதுக்கு என்னமா பண்ண முடியும்? நம்மளுக்கு எந்த சாட்சி இருக்கு? அதெல்லாம் இல்ல சித்ரா, நான் எல்லாம் நேர்மையா நல்லதுக்கு மட்டும்தான் துணை நிப்பேன். அநியாயத்துக்கு எல்லாம் துணை போக மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி ஜாடமாடையா தமிழ்ச்செல்விக்கு எங்களோட ஆதரவு உனக்குத்தான் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி, இவங்க என்ன பேசுறாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே சேது ரூமுக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வி சேதுவை போய் பாக்குறதுக்கு போறாங்க. சேது ரொம்ப வருத்தமா இருக்காரு. யோவ், எதுக்குயா நீ முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இப்படி வருத்தமா இருக்குற? இல்ல தமிழ்ச்செல்வி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும்ன்றதுக்காக தான் கேக்க பரிசோதனை பண்றதுக்காக அனுப்பி வச்சேன். ஆனா அந்த கேக்ல மயக்க மருந்து எதுவும் கலக்கலைன்னு சொல்லி கருப்பு வந்த சொன்ன உடனே மனசே உடைஞ்சு போச்சு. நான் எதை நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி போறேன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படும்போது, நீ எதுக்குயா கவலைப்படுற? என் புருஷன் எனக்கு மட்டும்தான். எவளும் கொத்திக்கிட்டு போக முடியாது. அப்படி விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க தமிழ்ச்செல்வி என்ன சாதாரண பொண்ணுன்னு நினைச்சுட்டியா? எனக்கு என்னமோ கடவுளோட துணை நம்ம பக்கம் இருக்குதுன்னு தோணுதுயா. நீ நம்பிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இதை பார்க்கிற சாவித்திரியும் தாமரையும், ஏய், சேது நாளைக்கு தாமரையை கட்டிக்க போற ஆளு, அவருக்கு போய் முத்தம் கொடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, தாமரைக்கு இனிமே தான் அவர் தாலி கட்டணும். ஆனா அவர் எனக்கு ஏற்கனவே தாலி கட்டிட்டாரு. அவர் ஏன் புருஷன். நான் அவருக்கு முத்தம் கொடுப்பேன். நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு, இந்த கல்யாணம் நடந்தாதானங்க உங்க மகளுக்கு அவர் புருஷன். போங்க அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. எம்மா, இவளுக்கு என்னம்மா இவ்வளவு தைரியம்? எதை நினைச்சு இவ்வளவு தைரியமா இருக்கா? கல்யாணத்தை நிறுத்திருவாளோ? ஏய், சும்மா இருடி. உங்க அத்தை ஈஸ்வரி, சித்ரா, போஸ் எல்லாம் நம்ம பக்கம் இருக்காங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். ராசாங்கத்துக்கிட்ட அம்மாச்சி மறுபடியும் பேசுறாங்க. ஐயா ராசாங்கம், தாமரைக்கு ஏதோ அநீதி நடந்திருக்கு. அதுக்கு தீர்ப்பு செய்து தாலி கட்டணும்னு நீ சொல்ற எல்லாம் சரிதான். ஆனா கொஞ்ச நாள் இந்த கல்யாணத்தை தள்ளி போடலாம். இல்ல, என்னமோ இது தப்புன்னு மனசுக்கு உறுத்துது. நான் முதவும் சொன்னேன், அதுக்கு நீ பதிலும் சொல்லிட்ட. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், யோசி ஐயா அப்படின்னு ராசாங்கத்துக்கிட்ட அம்மாச்சி கேக்குறாங்க. அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி நிக்கிறாங்க. அம்மாச்சி,
எனக்காக நீங்க பரிஞ்சு பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அம்மாச்சி அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஈஸ்வரியும் சொல்றாங்க, மாமா நானும் அத்தை சொல்றதுக்குத்தான் சொல்ல வரேன், நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம் மாமா அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்துறத பற்றி ஈஸ்வரி பேசுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஆச்சரியமா இருக்கு. ஈஸ்வரியை ராசாங்கம் முறைக்க பாக்குறாரு. என்ன ஈஸ்வரி, எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் இப்படி சொல்ற? நீயும் தானே சேது ரூமுக்கு வந்து பார்த்த, அங்க என்ன நடந்துச்சுன்னு? இல்ல மாமா, சேது ரூமுக்கு தான் தாமரை வந்துச்சு. ஆனா என்னமோ தாமரையை சேது வழுக்கட்டாயமா புடிச்ச இழுத்து கெடுத்த மாதிரி சீன் கிரியேட் ஆயிருக்கு. தாமரை எதுக்காக அடுத்த ராத்திரில ஒரு ஆம்பள பையன் ரூமுக்கு போகணும்? இது அன்னைக்கே சித்ரா கேட்டுச்சு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் தப்பா தெரியலையா மாமா? இப்போ சேது குடிச்சிட்டு தாமரை ரூமுக்கு போயிருந்தா அது மிகப்பெரிய தப்புன்னு நம்ம சொல்லலாம். சேது ரூமுக்கு தான் தாமரை வந்திருக்கா. இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த வீட்ல இருக்க எல்லாரோட நல்லத பற்றியும் நீங்க யோசிக்கணும்ல மாமா அப்படின்னு சொன்ன உடனேயே தமிழ்ச்செல்வி, ஆமா மாமா, சின்னத்தை சொல்றதும் கரெக்டு தான். இவரு வழுக்கட்டாயமா கெடுத்திருந்தா கத்தி கூச்சல் போட்டு இருப்பாள். அப்பொழுது விடியற வரைக்கும் நிம்மதியா தூங்குறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதை யோசிச்சு பார்க்கலாம்ல ன்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ராசாங்கம் அமைதியா நிக்கிறாரு. மோகனா சொல்றாங்க, ஏங்க, ஒருத்தருக்கு நியாயமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணிடாதீங்க. தமிழ்ச்செல்வி வாயும் வயிறுமா இருக்க பிள்ளை. அவளுக்கும் அவள் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் எந்த அநீதியும் நடந்திடக்கூடாது இல்ல அப்படின்னு மோகனா சொல்றாங்க. ராசாங்கம் யோசிக்கிறார். என்ன இப்ப வந்து எல்லாரும் இப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணத்தை மட்டும் வேணான்னு சொல்லி நிறுத்துனாலோ இல்ல தள்ளி வச்சாலோ சாவித்திரியும் தாமரையும் என்ன ஆட்டம் போடுவாங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. அப்புறம் அமைச்சர் மயன் ஒரு பொண்ண கெடுத்துட்டான்னு சொல்லி சேதுவ அரெஸ்ட் பண்ணி 6 வருஷம் உள்ள தள்ளிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, இல்ல மாமா, சட்டம் இப்ப எல்லாம் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அத பரிசோதனை பண்ணாம அப்படியே மூட நம்பிக்கையா யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. தாமரை அவர் கெடுத்துட்டாரு ன்னு சொன்னா கூட டாக்டரை வச்சு உண்மையிலேயே தாமரை கெட்டு போயிருக்கான்னு பரிசோதனை பண்ணுவாங்க. அதுல உண்மை தெரிஞ்சிரும் மாமா, ஒன்னும் பயப்பட வேணாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்படின்னா என்ன செய்யலாம்னு சொல்றீங்க அப்படின்னு ராசாங்கம் கேட்கும்போது தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட வேணாம் மாமா, ஒரு டாக்டரை வீட்டுக்கு வர வைங்க. தாமரை கெட்டுதான் போயிருக்காங்களா அப்படின்னு பரிசோதனை பண்ணுவோம். அப்படி கெட்டு போயிருந்தாலும் யாரால கெட்டு போயிருக்குன்னு சொல்லியும் பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி பரிசோதனையில இவருதான் கெடுத்துட்டாரு அப்படின்னு ஊர்ஜிதம் ஆயிட்டா நீங்க தாராளமா கல்யாணத்தை முடிங்க. நீங்க குறிச்ச தேதியிலேயே கல்யாணத்தை நடத்தலாம் மாமா. அப்படியா? அப்பனா சரி, டாக்டரை வர வைங்க அப்படின்னு சொன்ன நிமிஷம் தமிழ்ச்செல்வி டாக்டரை வரவைக்கிறாங்க. தாமரையும் சாவித்திரியும் எதுக்கு இப்ப டாக்டர் வந்திருக்காங்க? யாருக்கு உடம்பு முடியல? ராசாங்கம் சொல்றாரு, தாமரை இந்த டாக்டர் கூப்பிடுறாங்க, போய் ஒரு செக்கப் இருக்கு பண்ணிக்கோ அப்படின்னு ராசாங்கம் சொல்றாரு. உடனே சாவித்திரி, எதுக்கு அண்ணே? எதுக்கு எதுக்கு தாமரையை செக் பண்ணணும்? தாமரைக்கு என்ன உடம்பா முடியல? இல்ல சாவித்திரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இருக்கோம். தாமரை சேதுகிட்ட கெட்டு போயிட்டான்னு சொல்லி அன்னைக்கு நம்ம யோசிச்சோம்ல. தமிழ்ச்செல்வி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கா. தாமரையை பரிசோதனை பண்ணி கெட்டு போயிட்டான்னு சொல்லி ஊர்ஜிதம் பண்ணுனா கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே, என்னது, என் மகளை பரிசோதனை பண்ண போறீங்களா அண்ணே? அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ தானே பார்த்த. இப்ப என்ன உனக்கே சந்தேகம் வந்துருச்சா? நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன் அப்படின்னு சாவித்திரி சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி, சாவித்திரி சும்மா கத்தாத, அதைத்தான் சொல்லுது, இப்பவே போலீஸ்க்கு போவோம். போலீஸ்க்கு போனா டாக்டரை வச்சு செக் பண்ணுவாங்க.
அப்ப தாமரை கெட்டு போயிருக்காளா இல்ல போய் சொல்லி இருக்கீர்களா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். தமிழ்ச்செல்வியும் அதைத்தான் சொல்லுது. என் புருஷன் கெடுத்திருக்க மாட்டாருன்னு சொல்லி உறுதியா சொல்லும்போது நான் அவள் பேச்சையும் கேட்க வேண்டி இருக்குல்ல. வீட்ல இருக்க எல்லாரும் இந்த முடிவைத்தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ, எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? முதல் என்னமோ நாளைக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்ன என் மகளை கழட்டி விட்டுறலாம்னு பாக்குறீங்களா? மதினி, நீங்களுமா? மதினி உடனே, ஈஸ்வரி அத்தாச்சி, நான் என்னத்த பண்ணுவேன்? எல்லாம் சேர்ந்து செய்றாங்க. நானும் அமைதியா நிக்கிறேன். இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? டாக்டர் வந்து சும்மா பரிசோதனை பண்ண போறாங்க, வேற ஒன்னும் இல்ல. தாமரை கெட்டுப்போனது உண்மைதானே? தாமரை ஒன்னும் போய் சொல்லலையே. அப்புறம் என்ன? பரிசோதனை பண்ணிக்கலாமே, வேற வழியே இல்ல. டாக்டர் கூப்பிடுறாங்க தாமரையை. அம்மா, டாக்டர் பரிசோதனை பண்ணா நான் மாட்டிக்கிருவேன். நம்ம போய்னு மாமா கண்டுபிடிச்சிருவாரே. தாமரை முகத்தை காமிச்சுட்டு சிக்னல்லையே சொல்லிக்கிட்டு போறாங்க. டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு வந்து ராசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, தாமரை கெட்டுப்போகவே இல்ல, அவ இன்னும் கன்னித்தன்மை மாறாம நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனேயே ராசாங்கம், ஏய் சாவித்திரி, அப்படின்னா என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடி இருக்கியா? தமிழ்ச்செல்வி சொன்னது உண்மையா போச்சே. நான் கூட உன்னை கண்மூடித்தனமா நம்புனேன். ஆனா தமிழ்ச்செல்வி சேது தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி உறுதியா சொன்னாளே. இப்போ அவ சொன்னதுதான் சரி ஆயிடுச்சு. சாவித்திரிக்கு அடி விழுகுது. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.